நாம் வேத வசனத்திற்கு கடந்து போவதற்கு முன்பதாக உலகத்தில் இப்பொழுது நடக்கிற ஒரு காரியத்தை ஓரிரு வார்த்தைகளில் சொல்லிவிட்டு இந்த நாளுடைய வார்த்தைக்கு கடந்து போக முடிவு. இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியை குறித்து தான். இந்த நாளிலும் ஒருவேளை 3ஆம் வாரத்திலே பரிசுத்த ஆவியை குறித்து பேசப்பட்டது. அந்த வார்த்தையை நீங்கள் ஒருவேளை கேட்காதவர் யாராவது இருப்பீர்களானால் நம்முடைய சேனலில் அது இருக்கிறது. நீங்கள் அதை கேட்டுவிட்டு இந்த நாளுடைய செய்தியை அதனோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் நான் அதை இப்படி பிரிது, பார்ட் 1 பார்ட் 2. முதலாவது ஆவியானுடைய அவசியத்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் ஆவியானவர் முதலாம் நாளிலே அவரை பெற்றுக்கொள்வது எப்படி, தாகம் நமக்குள்ளே எப்படி உண்டாக வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் தாமே நமக்கு காண்பித்தார் அல்லவா. தாகத்துக்கு தா என்று சொல்லி எப்படி கேட்க வேண்டும் ஆண்டவரிடத்திலே என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஆவியானுடைய பங்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதுவாக இருக்கிறது, அவருடைய ரோல் என்ன. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவர் என் இரட்சகர், அவர் என் பாவத்தை போக்க தம்முடைய ஜீவனை தந்திருக்கிறார், என்னை பரலோகத்தில் சேர்த்துக்கொள்ள, இப்படியெல்லாம் ஆண்டவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆவியானவரை குறித்து எத்தனை பேர் தெளிவாக அவருடைய ரோல் இதுதான், இப்படிதான் அவர் கிரியை நடப்பிக்கிறார் என்கிறதை அறிந்தவர்கள் வெகு சிலரே. ஆகினாலே அதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க. அதற்கு முன்பதாக இந்த கடைசி காலத்திலே பாவம் அதிகமாக பெருகி இருக்கிறதா இல்லையா? காரணம் என்ன? காரணம் என்ன என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? டெக்னாலஜி. இப்படித்தான் நானும் யோசித்தேன். கடைசி காலத்திலே பாவம் அதிகமாகிறதே, இதற்கு எதை நாம் பிளேம் பண்றோம் என்றால் கேஜெட்ஸ், டெக்னாலஜி, அறிவு பெருத்தது. இது ஓரளவுக்கு உண்மை என்றாலும் 100% உண்மை அல்ல. ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தேன். நோவா காலத்தில் எப்படிப்பட்ட பாவம் இருந்தது? தேவனுடைய இருதயத்தையே மனுஷனை நான் ஏன் சிருஷ்டித்தேன் என்கிற நோக பண்ணுகிற அத்தனை பெரிய பாவங்கள், அத்தனை கொடிய பாவங்கள் இருந்ததென்றால், நோவாவின் காலத்திலே எந்த கேஜெட்ஸ் இருந்தது? கரண்ட் இருந்துச்சான்னு கூட தெரியல எனக்கு. கரண்ட் எப்போ வந்துச்சு, எப்போ கண்டுபிடிச்சாங்க? ஒரு 1000 வருஷம் இருக்குமா? அப்போ பாவத்திற்கு காரணம் நாம் சொல்றோம் கேஜெட்ஸ் தான். அது கொஞ்சம் உண்மை என்றாலும் பாவத்துக்கு காரணம் பிசாசானவன். அவனை கட்டி வைத்த போது பாவம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அப்போ பிசாசு என்ன செய்கிறான் என்றால், எது மனுஷனிடத்தில் இருக்கிறதோ அதை வச்சு பாவம் செய்ய வைக்கிறான். whether it is gadget or other things doesn't matter for him. அவனுக்கு கேஜெட் இருக்கு, கேஜெட் இருந்தா அதை வச்சு வச்சுப்பா, கேஜெட் இல்லைன்னா எது இருக்குதோ அதை வச்சுதான். அதனால் வெறும் கேஜெட்ஸ் இருக்கிறதுனால தான் பாவம் பெருகி இருக்கிறது என்று அல்ல. ஆண்டவர் சொன்னார், நோவா காலத்தின் சம்பவம் போல மனுஷகுமாருடைய நாட்களிலே நடக்கும், பாவம் பெருகும். ஆகையினாலே நாம் பிசாசுக்கு எதிர்த்து அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். கேஜெட்ஸை மட்டும் குறை சொல்லிட்டு அது மேல தூக்கி போட்டுட்டு அது மட்டும் இல்லைன்னா ஆண்டவரே நான் பரிசு, அப்படி அல்ல. நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் பாவத்திற்கு விலகி ஓட முடியும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், பழைய ஏற்பாட்டிலே அவர் எப்படி செயல்பட்டார் என்றால், ஒரு இடத்திலே ஒரு குறிப்பிட்ட நபர் மீது வருவார், இறங்குவார், வல்லமையான கிரியை நடப்பித்து பின்பு என்ன பண்ணுவார்? போய்விடுவார். சவுலின் மேல் ஆவியானவர் இறங்கினார். வேதம் சொல்லுகிறது, சவுலை விட்டு நீங்கினார், தாவீதின் மேல் வந்தார். அப்போ கிதியோன் மேல் வந்தார். இப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசியோ அல்லது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ் யார் இருந்தாலும் அவர்கள் மேல் இறங்குவார், அந்த காரியத்தை முடித்து அவர் போய்விடுவார். ஆனால் நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து
மரித்ததினாலே, அடக்கம் பண்ணப்பட்டதினாலே, மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்தபடினாலே இப்பொழுது பரிசுத்த ஆவியார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார்? மாம்சமான யாவருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம். அன்றைக்கு விசேஷித்தவர்களுக்கு, தேவனாலே யார் அந்த காரியத்தை செய்கிறார்கள் அவர்களுக்கு மாத்திரம் சில நேரம், சில நாட்கள், சில நிமிடம் அந்த காரியம் நடக்கும் வரைக்கும் கொடுக்கப்பட்டது. நமக்கோ என்றென்றைக்கும் நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தரப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே இதனுடைய மேன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பொருளினுடைய மேன்மையை நாம் உணர்ந்தால்தான் அதை பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு ஜாக்கிரதை உண்டாகும். அப்படி போல ஆவியானவரை குறித்து நமக்கு தெரிந்திருந்தால்தான் நாம் பயத்தோடும் பக்தியோடும் அந்த காரியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வசனத்தை கிட்டத்தட்ட நம் எல்லாரும் நமக்கு நன்றாய் பழக்கமான ஒரு வசனமும் மனப்பாடமாய் சொல்லக்கூடிய ஒரு வசனம்தான். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளில் இந்த வசனத்தை கொஞ்சம் இன்னொரு கோணத்திலே பார்க்கும்படியாக ஆவியானவர் நம்மை அதற்கு நேராக திருப்பார்கள். இப்போ ஆண்டவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நாம் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறோமோ, அது ஆவிக்குரிய நிலையாகட்டும், உலக பிரகாரமான காரியமாகட்டும், இதிலே நாம் தரித்திருக்கும்படி விரும்புகிறாரா அல்லது இன்னும் ஒருபடி மேலே விரும்புகிறாரா? சொல்லுங்க. நம்மை உயர்த்துவதே தேவனுடைய சித்தம். இப்பொழுது இருக்கிற நிலைமையிலே பார்க்கிலும் தேவன் நம்மை இன்னொரு படி மேலாக உயர்த்துவதைத்தான் அவர் விரும்புகிறார். அப்படியே தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்புறோம். இப்பொழுது இருக்கிற நிலைமை காட்டிலும் ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு பிள்ளை 100 மார்க் எடுத்தால் நாம் என்ன வாஞ்சிக்கிறோம்? இருக்கிற 6 சப்ஜெக்டில் 100 வாங்காதான். அப்படிதான் நாம் விரும்புகிறோம். அப்படிதான் விரும்ப வேண்டும். அப்போ தேவனும் நாம் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறோம் அல்லவா, நாம் இப்பொழுது ஒரு நிலையில் இருக்கிறோம் அல்லவா. ஒருவேளை கணுக்கால் அளவு என்றால் முழங்கால் அளவு நீச்சல் ஆழம் என்று நாம் தியானித்தோம் அல்லவா. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என் பிள்ளை உயர வேண்டும் என்கிற அந்த விருப்பம்தான் தேவனுடைய இருதயத்திலே உண்டு. ஆனால் ஒரு 2 கூட்டத்தார் இருக்கிறவர்களை 2 கூட்டமாக நாம் பிரிக்க முடியும். ஒன்று, நான் இதை விசுவாசிக்கிறேன், உண்மைதான் சகோதரன், நீ சொல்வது உண்மைதான், ஆண்டவர் உயர்த்துவார் தான். ஆகிலும் என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்திலே இன்னும் அது மட்டும் எனக்கு வாய்த்து விட்டால் என்னுடைய வாழ்க்கையின் தரம் எங்கே இருக்கும்? ஒரு காரியத்திலே நான் ஸ்லாக் ஆகி கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் ஜெபித்து பார்க்கிறேன், உபவாசித்து பார்க்கிறேன், ஆகிலும் அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை என்கிற ஒரு சாரார். இன்னொரு சாரார் எப்படி என்றால், நான் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருக்கும்படியாக எனக்குள்ளே தீர்மானித்து நான் பரிசுத்தமுள்ளவனாக இருக்க வாஞ்சிக்கிறேன். ஆனால் பாவமான காரியங்கள் என் கண்களுக்கு முன்பாக வந்து என்னை மோதியடித்து என்னை விழத்தள்ளும் போது நான் அதை சீ போ என்று சொல்லி தட்டி விடுகிறேன். சில காலம் அப்படியே நான் வாழ்கிறேன். மறுபடியும் நான் முன்பு கண்ட காரியத்திலும் இன்னும் அது வீரியம் கொண்டதாக என்னை வந்து மோதி அடிக்கும் பொழுது அப்பொழுதும் தள்ளிவிடுகிறேன். மறுபடியும் வருகிறது. ஆனால் 3ஆம் விசை வருகிற பொழுது நான் அதிலே விழுந்து விடுகிறேன். பின்பு நான் மனஸ்தாபப்படுகிறேன், கர்த்தரிடத்தில் போய் உண்மையாய் ஒப்புரவாகுகிறேன். ஆனாலும் அப்படி ஒப்புரவான பிறகு சில காலம் அந்த பாவத்தை விட்டு நான் ஓய்ந்திருக்கிறேன். மறுபடியும் முன்பு போல இன்னும் கொஞ்சம் அதிகமாய் ஸ்ட்ராங்காய் என்னை நோக்கி வரும்போது நான் விழுந்து விடுகிறேன். மறுபடியும் மனஸ்தாபப்படுகிறேன், மறுபடியும் திரும்புகிறேன். ஆகையினால் ஒன்றை நான் யோசிக்கிறேன், இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லையோ, விடுதலை பெற முடியும், இப்படிதான் கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையின் போராடி கொண்டுதான் இருப்பேனோ என்கிற காரியம் நமக்குள்ளே பல நேரங்களிலே, ஏன் ஆண்டவரே மறுபடியும் இதற்கு நான் இந்த காரியத்திலே தோல்வி அடைகிறதுக்கு காரணம் என்ன
இதற்கு ஜெயமே இல்லையோ என்கிற எண்ணம் நமக்குள்ளே அநேக வேளைகளிலே நமக்குள்ளே எழும்பி நம்மை சோர்வடைய பண்ண அல்லது நம்முடைய விசுவாசத்தை குன்றி போக பண்ணுகிற காரியங்களில் இன்றைக்கு நாம் அதற்கு தான் பதில் தேட போகிறோம். வேத வசனத்திலிருந்து ஆவியானுடைய பங்கு என்ன? இப்படிப்பட்ட காலமே தொடர்கிற நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய பிசினஸோ ஆவிக்குரிய காரணம் இன்னும் ஒன்று மாத்திரம் நடந்துவிட்டால் என்னுடைய லெவல், வாழ்க்கையின் லெவல் அல்லது காரிய ஆவிக்குரிய என்னுடைய மேலோங்கி நின்றுவிடும். ஆனால் நிற்க முடியவில்லை. இதற்கு வேதத்தில் தேவன் வைத்திருக்கிற விடுதலையின் வழி உண்டோ என்று நீங்கள் கேட்பீர்களானால் தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். எப்படி அடைவார்கள்? வாசிக்கிறதுக்கு நல்லதா இருக்குது. புது பலன் நமக்குள்ளே ஒரு புது பலன் வருது. ஆனா கை கொள்ளும் போதுதான் அல்லது அதை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அல்லது பாவம் என்னை மோதி அடிக்கும் பொழுதுதான் அதில் நிற்க கூடாதபடிக்கு நான் போகிறேனே என்று சொல்லி நாம் நினைப்போம். வேதத்திலே இந்த நாள் நாம் 2 மலைகளை குறித்து தியானிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் இப்படி ஒரு கம்பேரிசனோட நீங்கள் வசனத்தை கேட்டிருக்க முடியுமா என்று சொன்னால் டவுட் தான். 2 மலைகளை குறித்து நாம் கம்பேர் பண்ணி பார்த்து முடிவிலே அது நமக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கிறது என்பதுதான் இந்த நாளிலே தியானிக்கிறோம். வேதத்திலே 2 மலைகள் உண்டு. ஒன்று கர்த்தருடைய பர்வதம் என்று சொல்லப்படுகிறது பழைய ஏற்பாட்டிலே. இன்னொன்று புதிய ஏற்பாட்டிலே அதுவும் லார்ட்ஸ் மவுண்டன் என்று தான் சொல்லப்படுது. கர்த்தருடைய பர்வதம் அல்லது தேவனுடைய பர்வதம் என்று 2 பர்வதங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வாசிங்கள், யாத்திராகமங்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். நாம் எப்படி தியானிக்க போகிறோம் என்றால், முதலாவது ஒரு மலையை குறித்து சொல்லிவிட்டு பின்பு அந்த மலையை குறித்து புதிய ஏற்பாட்டிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற வசனங்களை வாசித்து விட்டு பிற்பாடு நாம் கம்பேர் பண்ண போகிறோம். மாறி மாறி வாசிங்கள். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கும் யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. நம்ம எங்கே பார்த்தோம்? ஆரம்பத்தில் தேவனுடைய பர்வதம் என்று வாசித்தோம். அது எந்த மலை? சீனாய் மலை. நீங்க பதில் சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு எந்த மலை? தேவ பர்வதம் என்று சொல்லப்படுகிறது பழைய ஏற்பாட்டிலே சீனாய் மலை. மோசே சீனாய் மலைக்கு ஏறி போனான். வாசிங்கள் தொடர்ந்து. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பற்றிக்கிற அக்கினியை போல் இருந்தது. இது பழைய ஏற்பாட்டிலே சீனாய் மலை. புதிய ஏற்பாட்டிலே வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும், இங்கே பார்க்கிறோம் கர்த்தரின் பர்வதம், the Lord's Mount, கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் நமக்கு வழிகளை போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும். போதும். இது என்ன மலை? புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டிலே சீனாய் மலை தேவனுடைய மலை, தேவனுடைய பர்வதம். புதிய ஏற்பாட்டில் என்ன மலை? சீயோன் மலை, தேவனுடைய மலை. அப்போ இந்த 2 மலைகளிலும் என்ன நடந்தது? நான் ஏற்கனவே சொன்னது போல என்ன நடந்தது என்பதை வாசித்து விட்டு பிற்பாடு நாம் அதை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். வாசியுங்கள். சீனாய் மலையிலே என்ன நடந்தது? பழைய ஏற்பாட்டின் சீனாய் மலையிலே என்ன நடந்தது? யாத்திராகமங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19 வரை வாசிப்போம்.
மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மிகவும் அதிகமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தது. இங்கே நாம் அறிந்திருக்கிறபடி இஸ்ரவேல் ஜனம் எந்த நாளிலே எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள் என்றால், பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அண்ட ராத்திரியிலே அவர்கள் புறப்பட்டதை பார்க்கிறோம். அவர்கள் 2 நாள் அந்த செங்கடலை வந்து அங்கிருந்து புறப்பட்டு சீனாய் மலை அடிவாரத்திற்கு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வந்த நாள், சீனாய் மலைக்கு வந்த நாள் எத்தனையாவது நாள்? அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு புறப்பட்ட அந்த நாளிலிருந்து சீனாய் மலையின் அடிவாரத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்த நாள் இப்பொழுது வாசித்தோமே. வர வர எக்காலம் தொனித்தது, அக்கினி சூளையாய் அங்கே காணப்பட்டது என்று சொன்னால் அது எத்தனையாவது நாள் சம்பவித்தது என்றால் அவர்கள் புறப்பட்ட 50வது நாள். ஹல்லேலூயா! அவர்கள் புறப்பட்ட 50வது நாளில் தானே இந்த சம்பவம் அங்கே நடைபெற்றது. வர வர எக்காலம் பொழுது அக்கினிமயமான காரியங்கள் அந்த மலை முழுவதும் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே வாசியுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 - 4 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இங்கே பார்க்கிறோம், அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு செங்கடலை கலந்து சீனாய் மலைக்கு வந்த நாள் 50வது நாள். அங்கே அக்கினிமயமான காரியங்களும் இடி முழக்கங்களும் அங்கே காணப்பட்டது. கர்த்தர் மோசையோடு பேசினார், வாக்கினாலே மறு உத்தரவு தந்தார் என்று பாருங்கள். இங்கே புதிய ஏற்பாட்டிலே, அதாவது சீயோன் மலையிலே, இந்த சீயோன் மலை என்பது இந்த அப்பர் ரூம் இருக்கிறது அல்லவா, அது இருக்கிறதே சீயோன் மலை தான். இப்ப அதை ஓல்டு சிட்டி என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் எருசலேமுக்கு போனால் தட்ஸ் கால்ட் தி ஓல்டு சிட்டி. மாற்றம் அடைந்து விட்டது. அப்போ அந்த அப்பர் ரூம் மேலறை இருப்பதே எங்கே என்றால் அது சீயோன் மலையில் தானே அது இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். அவர் எழுந்த நாளிலிருந்து 50வது நாள் தான் இது பெந்தேகோஸ்தே நாள். 2 மலைகள் வித்தியாசம். அங்கே சீனாய் மலை, இங்கே சீயோன் மலை. அதே நாள், அதே கிழமை, எல்லாம் இதுதான். ஆனால் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு என்றால் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு பின்பு எப்படி சீனாய் மலையில் ஆண்டவர் அந்த காட்சியை தந்துள்ளனோ அதை போலவே புதிய ஏற்பாட்டிலே, அதாவது சீனாய் மலையிலிருந்து சீயோன் மலையாகிய புதிய ஏற்பாட்டிலே அதே காரியத்தை ஆண்டவர் அங்கே விளங்க பண்ணினார் 1200 வருஷத்திற்கு பிறகு. அப்போ நமக்கு அடுத்த கேள்வி, சீயோன் மலையில இறங்கின தேவன், நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம இந்த 2 மலைகளை குறித்து நாம் மாறி மாறி தியானிக்க போகிறோம். அப்போ சீனாய் மலைகளில் அப்படி ஒரு வல்லமையோடும் பார்க்கிறதற்கே பயங்கரம். ஆண்டவர் சொல்ல, ஒருவன் அந்த மலைக்கிட்ட தொடக்கூடாது, தொடர்ந்து அவன் செத்து போகும், அவன் கல்லறிகள் சாகடிக்க கடவன், கிட்டத்தட்ட 3000 அடிக்கு நேரம் அங்கே வரக்கூடாது என்று சொல்லி அத்தனை பயங்கரம் நிறைந்த அந்த காட்சியை புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அங்கே அதை போலவே இடி முழக்கங்கள், அக்கினிகள்,
50 அங்கேயும் 50வது நாள், இங்கேயும் 50வது நாள். அப்போ முதல்ல சீனாய் மலையில தேவன் அப்படி இறங்கின போது அவர் என்னத்தை செய்தார்? வாசிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சீனாய் மலையில் அவர் மோசேயோட பேசி முடிந்த பின் தேவனுடைய பார்க்கிறோம், மோசே மலையின் மேல் ஏறி போகிறான். மற்றவர்களா யாரும் வரக்கூடாது. ஆண்டவருடைய உத்தரவு, மோசே மாத்திரம் என்னிடத்தில் ஏறி வரட்டும் என்று சொல்லும் பொழுது மோசே ஏறி போகிறான். ஏறி போய் அங்கே என்ன சம்பவிக்கிறது வாசிங்கள். மோசேயோட பேசி முடிந்த பின், மோசேயோட தேவன் பேசினார். அப்படி பேசி முடிந்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். ஆமென். அப்போ என்ன சம்பவிக்கிறது? மலைக்கு போனான், தேவனோடு பேசினான். பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட கற்பலகைகளை 2 பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய விரல் என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சா நமக்கு நல்லது. வாசிங்கள் புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனுடைய விரல் என்று எதை சொல்லுகிறார் ஆண்டவர்? நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இந்த வசனத்துல நமக்கு புரியல, அதே தானே இருக்குது பிரதர். அந்த விரல் தான் இங்கேயும் வருது. இதுக்கு எதுக்கு இந்த வசனம்? இதே சம்பவத்தை மத்தேயு எழுதியிருக்கிறார். திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 12:28 வாசிங்க. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்ப தேவனுடைய விரல் என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய விரல் இப்ப வாசித்தீங்க தானே, எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ஆண்டவருக்கு சொல்லுகிறார், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசை துரத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு அதே சம்பவத்தை மத்தேயு எழுதும் போது நான் பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்து. அப்ப தேவனுடைய விரல் என்பது பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. இங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாம் ஆராதிக்கிற தேவன் திரியேக தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த வேத வசனத்தை எழுதுகிற பொறுப்பை எடுத்துக்கொண்டது யார் என்றால் ஆவியானவர். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி குமாரன் இதோ என்னை குறித்து எழுதியிருக்கிறது, மனுக்குலத்தின் பாவத்திற்கு என்னை குறித்து நான் எழுதியிருக்கிறபடி போகிறேன் என்று தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது போல ஆவியானவர் இந்த எழுதுகிற காரியத்தை இங்க பார்க்கிறோம். இது பிதா எழுதினாரா, குமாரன் எழுதினாரா, பரிசுத்த ஆவி எழுதினாரா கேட்டா நமக்கு தெரியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய விரலினாலே. அப்போ விரல் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த எழுதுகிற வேலையை செய்தார். நாம் வாசித்திருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16 என்ன சொல்கிறது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அங்கே சீனாய் மலையிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொண்டு பிரமாணங்களை கொடுத்தார். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. கடைசியில் உபாகமத்தில் பார்க்கிறோம், இவைகளின்படி செய்கிறவன் இவைகளினால் பிழைப்பான், இவைகளின்படி செய்யாதவன் மேல் என்ன வரும்? ஆசீர்வாதமா? சாபம் வரும். இவைகளின்படி செய்தால் நீ வாழ்ந்திருப்பாய், இவைகளின்படி செய்யாதிருந்தால் எகிப்திற்கு வரப்பட எல்லா வாதைகளும் உன்மேல் வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ இப்படி கை கொண்டால் எகிப்தின் மேல் வரப்பண்ணின வாதைகளை நான் வர பண்ண மாட்டேன். அங்க அஷூரன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படி செய்யவில்லை என்றால் நான் அவைகளை வர பண்ணுவேன் என்று சொல்ற. அப்போ இவைகளின்படி செய்கிறவன் இவைகளினால் பிழைப்பான் என்று பாருங்க. எத்தனை பிரமாணம் தேவன் சீனாய் மலையில கொடுத்தார் தெரியுமா? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. எத்தனை? 10 கட்டளை மாத்திரம் இல்ல, தேவன் கொடுத்த பிரமாணம் எண்ணிக்கை அதிகம். எத்தனை பிரமாணத்தை கொடுத்தாரு? 613 பிரமாணங்களை தேவன் சீனாய் மலையிலே கொடுத்தார். அதைத்தான் யூதர்கள் வைத்திருக்கிறார்கள். முதல் 5 புத்தகம் தோரா என்று சொல்லுவார்கள். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், அதைத்தான் அவர்கள் தோரா முதல் 5 புக்ஸ்
நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் என்று தோரா என்று சொல்கிறார்கள். தோரா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் டைரக்ஷன். டைரக்ஷனா படத்தை டைரக்ஷன் அது இல்லை, லெஃப்ட்ல போங்க ரைட்ல போங்க அந்த டைரக்ஷன். அது வழிகாட்டி. ஆண்டவர் அங்கே வழிகாட்டுகிறதை பார்க்கிறோம். பிரமாணத்தை பரிசுத்த ஆவியை கொண்டு அந்த பிரமாணங்களை தேவன் அங்கே எழுதி கொடுத்ததை பார்க்கிறோம். அப்படி பரிசுத்த ஆவியை கொண்டு எழுதி கொடுத்த 613 பிரமாணங்களை மனுஷனால் அல்லது தேவ ஜனத்தினால் கைகொள்ள முடிந்ததா? சொல்லுங்க. சிலது கைகொள்ள முடிஞ்சது. ஒன்றிலே தவறினாலும் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான் என்று அந்த பிரமாணம் சொல்லுகிறது. அப்போ மனுஷரில் ஒருவனும் அல்லது தேவன் மீட்டெடுத்த ஜனங்களில் ஒருவனாகிலும் அந்த 613 பிரமாணத்தை கைகொள்ள அவர்களுக்கு பலன் இல்லை. அந்த பிரமாணம் சொல்லுது, இதை செய்யாத, இதை செய்யாதுன்னு சொல்லும்போது முடியவில்லை. தங்கள் மாம்ச பலத்தினாலே அவர்கள் முயற்சி செய்து பார்க்கிறார்கள், ஆகிலும் முடியவில்லை. அதை செய்து முடித்த ஒரே ஒருவர் உண்டு. யார் அவர்? அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த 613 பிரமாணத்திலும் ஒன்றில் கூட இந்த பிரமாணத்தின்படி நீர் குற்றமுள்ளவர் என்று ஒருவனாலும், அவருடைய எதிரி என்று சொல்லப்பட்டவர் சதுசேயர் பரிசேயர்கள் அவர்களாலும் அப்படி சொல்ல கூடாமற் போயிற்று. அவ்வளவத்தையும் தேவன் அங்கே கை கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இப்படி இந்த 613 பிரமாணத்தையும் மனுஷன் கைகொள்ள முடியாது என்பதை தேவன் அறிந்துதான் சகரியா 4:6 அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிங்கள். பேஜ் நம்பர் 1094, 1094. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அதாவது தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்துக்கு சொல்லுகிற வார்த்தை, 613 பிரமாணங்களை பெற்றிருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, உன் பலத்தினால் முடியாதுப்பா, பராக்கிரமத்தினால் முடியாதுப்பா, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஹல்லேலூயா. ஏன் ஆவியினால் ஆகும்? எழுதினவர் ஆவியானவர் தான். தேவனுடைய விரலினாலே தான் அங்கே நியாயப்பிரமாணம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய விரலினாலே எழுதி கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியினாலே தான் அங்கே எழுதி கொடுக்கப்பட்டது. எதற்காக எழுதி கொடுக்கப்பட்டது? சங்கீதம் 32:8 வாசிங்கள். எதற்காக அதை தேவன் எழுதி கொடுத்தார்? 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நன்றாக கவனியுங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் தான். காட்டுறதுக்கும் நடத்தி கொண்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நம்ம இடத்துல யாராவது இன்னும் புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம கம்பேர் பண்ணலாம். புதிய ஏற்பாட்டில் ஜான் சாப்டர் 16:13, 16-13 வாசிங்கள். புதிய ஏற்பாட்டிலே சீனாய் மலையிலே பிரமாணம் கொடுத்தது வழி காட்டுவதற்கு. புதிய ஏற்பாட்டிலே சீயோன் மலையிலே பிரமாணம் கொடுக்கிறார். கொடுத்து விட்டு எப்படி கொடுக்கிறார் என்ற வாசிங்கள். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நடத்துகிறது. வழி காட்டுவதும் வழி நடத்துகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. யாராவது வேற ஊர்ல இருந்து சென்னைக்கு புதுசா நான் ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம வழி காட்டுவோம். என்ன சொல்லுவோம்? லெஃப்ட்ல போகாதீங்க, ஒன் வே மாத்திட்டாங்க, நீங்க நேரா போயிட்டு சிக்னல் இருந்து ரைட் எடுத்து திருப்பி லெஃப்ட் எடுத்து, இப்படி 2-3 சொன்னோன்னே அவருக்குள்ளே ஒரு கலக்கம். இது எப்படி நான் போக போறணும்? இதுதான் வழி காட்டுறது. இதுதான் சீனாய் மலையில் கிடைத்தது. பழைய பரிசுத்தவான் நமக்கு உள்ள வித்தியாசத்தை, தேவன் எவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அங்கே வழி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். என் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறேன். 613 பிரமாணத்தை, இதை செய், இதை செய்யாதே, இதை செய்தால் ஆசீர்வாதம், இதை செய்தால் சாபம் என்று சொல்லி ஆண்டவர் வழி காட்டி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே நடத்துகிறார். அப்போ நடத்துகிறதா என்ன பிரதர்? இப்போ கேட்குறாங்க, அதே பர்சன் உங்களிடத்துல பிரதர் ஏர்போர்ட்டுக்கு போகணும் எப்படி வழின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? கவலைப்படாதீங்க, ஏர்போர்ட்ல கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்.
இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே. அந்த 613 பிரமாணத்தை உன்னால் கைகொள்ள முடியாது மகனே. உன்னை வழி நடத்தவர், உன்னை வழி காட்டுவதற்கு அல்ல. புதிய ஏற்பாட்டிலே அது சீனாய் மலையிலே வழி காட்டினேன், இங்கே வழி நடத்தும்படி, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தும்படிக்கு சத்திய ஆவியாகிய அவரை உங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம்? அப்ப ஆவியானவர் பிள்ளைகளுக்கு தேவைதானா? வாலிபருக்கு தேவைதானா? பிசினஸ்மேனுக்கு தேவைதானா? படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவைதானா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நீ எந்த ஏஜ் குரூப்பா இருக்கலாம், சின்ன பிள்ளைலாம் முதிர் வயதா இருக்கலாம், அவர் உன்னை உன் மரண பரியந்தம் அல்லது கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் உன்னை வழிநடத்தும்படியாகத்தான் தேவன் ஈவாக, அதோ இருக்கிறது வழி அப்படி போங்கள் என்று சொல்லலாம், உன்னோடு கூட இருக்கும்படியாகவே தேவ ஆவியானவரை ஈவாக நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஆவியானவர் குறித்து இன்னும் ஒரே ஒரு வசனத்தை எசேக்கியேல் 36:26 வாசிங்க. எசேக்கியேல் அவர் நமக்குள்ளே, அப்படி நமக்குள்ளே அவர் வரும் பொழுது நமக்குள்ள இருந்து எப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பித்து நம்மை நடத்துகிறார் என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. ஒரு நிமிஷம் இருங்க சிஸ்டர். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்துனால ஏற்கனவே என்ன இருக்கு? அது இல்லைன்னு அர்த்தம். நவமான இருதயத்தை கொடுத்துனா, உங்களுக்கு பஸ் ஃபேர் கொடுத்துனா அப்படின்னு அர்த்தம், பஸ் ஃபேர் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். இங்கே நம்முடைய சொந்த பலத்தினால் செய்ய முடியாததை பரிசுத்த ஆவியை, நவமான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து என் ஆவியை உங்களுக்குள் வைத்து என் பிரமாணத்தை கைக்கொள்ள பண்ணுவேன். அப்போ பிரமாணத்தை கைக்கொள்ள விரும்புகிற யாவருக்கும் என்ன வேணும்? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை இருந்தால்தான் தேவனுடைய பிரமாணங்களை நாம் கைக்கொள்ள முடியும். அப்போ சீனாய் மலைக்கும் சீயோன் மலைக்கும் உள்ள முதலாவது வித்தியாசத்தை நான் தருவேன். சீனாய் மலையிலே தேவனாலே பிரமாணம் கொடுக்கப்பட்டது 613 பிரமாணங்கள். மனுஷனாலே அல்லது தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாலே அதை கைகொள்ள முடியவில்லை. ஆனால் அதை ஆண்டவர் அறிந்தவராக சீயோன் மலை, புதிய ஏற்பாட்டிலே சீயோன் மலையிலே என்னுடைய ஜனத்தினாலே, என்னுடைய பஸ்கா ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனத்தினாலே பிரமாணத்தை கைகொள்ள முடியாது என்பதை அறிந்து பரிசுத்த அந்த பிரமாணத்தை எழுதினவரையே நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரமாணத்தை கொடுக்கவில்லை, பிரமாணத்தை எழுதினவரையே கொடுத்திருக்கிறார். அதுதான் நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். இது முதலாவது சீனாய் மலையிலே நடந்தது. இரண்டாவது ஒரு காரியம் சீனாய் மலையிலே நடந்தது. அது என்னவென்றால், சீனாய் மலையிலே தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. அதற்கு பிற்பாடு அந்த பிரசன்னம் எங்க போச்சு? சொல்லுங்க. சீனாய் மலையில் இருந்த பிரசன்னம் அடுத்தது எங்க போச்சு? மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொல்லுகிறார். அநேக வருஷங்கள் சீனாய் மலையில் அந்த பிரசன்னம், தேவ பிரசன்னம் காணப்பட்டது. அதற்கு பிற்பாடு தேவன் மோசேக்கு கற்பித்து அவர் சித்தத்தின்படி சகல சாஸ்திரங்களிலும் தேறியிருக்கிற நீ ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு, ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணு அல்ல, அவனுடைய இஷ்டத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி அங்கே ஆசரிப்பு கூடாரம் உண்டாகப்பட்டது. அப்பொழுது தேவனுடைய மகிமை அதற்குள்ளே பிரவேசித்தது. ஆசரிப்பு கூடாரத்துக்கு அப்புறம் தேவனுடைய மகிமை எங்க போச்சு? சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயத்திற்குள்ள தேவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நீக்கி சாலமோனை கொண்டு, தாவீது வாஞ்சித்தான், அவருடைய மகனாகிய சாலமோன் தேவாலயத்தை கட்டி பலிகளை செலுத்தும் போது வேதம் சொல்லுங்க, தேவ பிரசன்னம் தேவாலயத்தை மூடிற்று என்று பார்க்கும்.
பிற்பாடு சில வருஷம் அதற்கு பிற்பாடு அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. மறுபடியும் செருபாபேல் அந்த டீமோட சேர்ந்து எகேமியா, எஸ்ரா, நெகேமியா, செருபா இந்த 3 பேரின் கீழ் கட்டப்பட்ட 2ஆம் தேவாலயத்திலே தேவனுடைய மகிமை அங்கே பிரவேசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசியுங்கள் 2 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7, 8, இன்னொரு 13, 14 வாசி. அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்ததியாகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டியிருக்கும் ஸ்தலத்தின் மேல் தங்கள் 2 செட்டைகளின் விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன. 13, 14 வாசிங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களை வீத்த வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும். ஆமா, நான் வாசித்த சங்கீதம் 136. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை எங்கிருந்து வந்தது? இது இங்கிருந்தான். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் ஸ்தோத்தரிங்கள், அவர் நல்லவர் என்று எழுதியிருக்கிறது. எங்கே இருந்தது? இங்கே இருந்து வாசிங்க. கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. ஆமா, அது மேகம் என்று இருக்கிறது. அது பிரசன்னம். அந்த பிரசன்னத்திலே ஊழியம் செய்து ஆசாரியர்கள் நிற்கக்கூடாத அளவுக்கு, அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை அங்கே விளங்கினது. ஆனால் அது பழைய ஏற்பாடு, சீனாய் மலை. இது சீனாய் மலையின் அனுபவம். ஆனால் சீயோன் மலையின் அனுபவம் என்னவென்றால், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மனுஷருடைய கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறதில் என்று சொல்லி அவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும், நம் ஒவ்வொரு இடத்திலும் வாசம் பண்ணியாக அவர் ஈவாக நமக்கு புதிய ஏற்பாட்டிலே, சீயோன் மலை என்கிற புதிய ஏற்பாட்டிலே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் 2 கொரிந்தியர் 6:16 வாசிங்கள். ஏன் அவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று எழுதுகிறேன். 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி இருப்பேன். ஆமென். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், என் ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் சொன்னபடி போதும். தேவ ஆவியானவர் நமக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறார்? அங்கே தேவ ஆலயத்திலே மகிமை காணப்பட்டது. இங்கே பார்க்கிறோம், அவர்களுக்குள்ளே நான் உலாவி அவர்களுடைய தேவனாயிருப்பேன். பழைய ஏற்பாட்டிலே ஏன் தேவனுடைய மகிமை ஆலயத்திலே இருந்ததென்றால், அங்கே இருந்து அவர் வழி காட்டினார், வழி காட்டுகிறார் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே அவர் வழி நடத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், சீனாய் மலையிலே என்ன நடந்தது? 19-13 வாசிங்கள். சீனாய் மலையிலே என்ன நடந்தது? எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். மோசே மாத்திரம் பேசுகிறதை பார்க்கிறோம். எக்கால சத்தம், சீனாய் மலையிலே எக்கால சத்தம் வர வர பலமாய் துணித்தது. வேற யாரும் அங்கு இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இல்லை, 3000 அடிக்கு தூரமாக நிற்கிறார்கள். இது சீனாய் மலை, சீயோன் மலை. வாசிங்கள் அப்போஸ்தலர் 2:4. சீயோன் மலையில என்ன சம்பவித்தது? அவர்கள் எல்லாரும் என்று சொல்லும் பொழுது நாம் அறிந்திருக்கிறோம், அந்த 120 பேர் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இங்கே பார்க்கிறோம், சீனாய் மலையிலே ஒருவன் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும். இங்கேயோ சீயோன் மலையிலே அங்கு கூடி வந்திருந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? அந்த புது பலனை யார் பெற்றுக்கொண்டார்கள்? கூடி வந்திருந்த அத்தனை பேரும், 120 பேருக்கும்
அங்கே அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதை பார்க்கும். எப்படி அந்த சீனாய் மலையிலே சத்தங்களும் இடி முழக்கங்களும் அக்கினி அதே சம்பவம் தான் இங்கேயும் நடைபெற்றது. ஆனால் அங்கே ஒருவன் மாத்திரம் இருந்தான், இங்கே 120 பேரும் பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற யாவரும் அதை பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. மோசேக்கு தேவன் வாக்கினாலே என்ன கொடுத்தார்? வாசிங்க அத. வாக்கினாலே அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். மறுமொழி. அப்படி வாக்கினால் மறுமொழிக்கு என்ன அர்த்தம்? மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். வாக்கினால் மறுமொழி என்ன அர்த்தம்? வார்த்தையை கொண்டு பேசினார், அவ்வளவுதான். தமிழ்ல தூயமா போட்டிருக்கு. வார்த்தை கொண்டு தேவன் பேசுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அவர்கள் சீஷர்கள் அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது அவர்களுக்கு என்ன கிடைத்தது என்று பாருங்கள். 1:8 வாசிங்கள். நம் யாவருக்கு தெரிந்த வசனம். அப்போஸ்தலர் 1:8. அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் ஆமென். போதும். இங்கே பார்க்கிறோம், நீங்கள் பலனடைந்து என்று எழுதியிருக்கு. அங்கே மோசேயோடு சீனாய் மலையில் பேசும் வார்த்தையினாலே மறு உத்தரவு கொடுத்தார். இங்கே தம்முடைய ஜனமாகி தம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள் போல அமர்ந்திருக்கப்பட்ட அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தது மாத்திரமல்ல, நீங்கள் பலனடைந்து, அதாவது தேவனுடைய வல்லமையை எங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அங்கே வார்த்தையை மாத்திரம் கொடுத்தார். இங்கே சீனாய் மலையிலே வார்த்தை மாத்திரம் கொடுக்கப்பட்டது. சீயோன் மலையிலே வார்த்தையும் அதோடு கூட வல்லமையும் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். இந்த ஆவியிலே, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நம் அந்நிய பாஷையிலே பேசும்போது, இதை நாம் அந்நிய பாஷை என்று சொல்லுகிறோம். அதுவே நமக்கு எப்படி ஆச்சு? அந்நியமா போயிடுச்சு. அது அந்நிய பாஷை. ஆக்சுவலி கரெக்டான டிரான்ஸ்லேட் எப்படி பண்ணிருக்குன்னா அக்கினி பாஷை. அப்போதான் அதுக்கு மேல நம்ம கொஞ்சம் வாழ்ந்துரும். அது இருக்கட்டும், பரவாயில்ல. அப்போ இனி நம்ம அதை அந்நியன்னு சொல்லாம அக்கினி பாஷை. ஏன்னா பிரிந்திருக்கிற நாவு போல அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டது. அப்போ இந்த அந்நிய பாஷையில தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு இந்த அந்நிய பாஷையில பேசும் பொழுது அதுல என்ன உண்டாகுனா, ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல, ஆவி மண்டலத்திலே அந்த வல்லமை அங்கிருந்து உருவாகும். வாசிக்கலாம். சங்கீதம் 104:30 வாசிங்கள். 104:30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது. அப்போ அந்நிய பாஷையில் பேசும்போது ஒருவன் அந்நிய பாஷை, ஏன் அந்நிய பாஷையில் பேச வேண்டும்? அந்நிய பாஷை பேசினவர்களுடைய நடக்கை கண்டு நாம் இடரல் அடைந்திருக்கான். அதை ஓரமா விட்டுருங்க. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன், முதல் பாட்டிலே சொல்லிட்டேன். அதை விட்டு விடுங்கள். உனக்கு அந்நிய பாஷை அவசியம். ஏன் என்பதை வேதம் சொல்லுகிறது. நீ அந்நிய பாஷையில் பேச 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 உனக்குள்ள என்ன நடக்கும் என்றால், வாசிங்க. அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அவர் ஆவி அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ஆமென். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். தேவனுடைய வார்த்தை உண்டான போது ஆவி மண்டலத்தில் அந்த வார்த்தை தேவன் என்ன சொல்லுகிறாரோ அது உருவாக்குகிறது. ஆனால் அது பிசிக்கல் ரெல்ம்ல நம்முடைய மாம்ச கண்களுக்கு முன்பாக நாம் அதை கண்டு அனுபவிக்க வேண்டுமானால், நம்முடைய கண்களுக்கு முன்பாக அந்த காரியம் நம் கைக்கு கிடைக்க வேண்டுமானால் நம் ஆவியில அவர் தம்முடைய ஆவியை அனுப்பும் போது, எப்ப அனுப்புவாரு? நீ ஜெபிச்சாதான் அனுப்புவாரு. நீ ஆவியில் இருந்து ஜெபித்தாதான் உனக்காக தேவன் அவைகளை அனுப்புவார். அப்ப அந்நிய பாஷையில் பேசுகிற அவசியத்தை நீ உணர்ந்து கொள். அப்ப இப்ப நான் கேட்கிறேன், வாலிபருக்கு அது வேணுமா? சொல்லுங்க, வேணுமா? முதியோருக்கு அது வேணுமா? ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில, அப்ப ஒரு கேள்வி வரும், அப்ப தேவனுடைய வார்த்தையில வல்லமையா இல்லையா பிரதர்? இருக்கு. வேதம் சொல்லி தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை, அது வல்லமை இருக்கிறது. தேவன் சொன்ன உடனே ஆவி மண்டலத்தில் உண்டாகிவிடும். ஆனால் நீ ஆவியில் நிறைந்து ஜெபிக்க 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 ஜெபிக்க
அது பிசிக்கல் ரெல்ம்ல நம்ம கண்கள் காணக்கூட இருக்க அந்த காரியத்திலே அது வெளிப்படும். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறேன், நீங்கள் ஆவியில் நிறைந்து, சொல்லுங்க, ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்கள். சாதாரணமா பண்ற ஜெபம். ஆகினால் இன்னும் அது நீங்கள் வேண்டிக் கொள்ளது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால், நாம நினைச்சு நமக்கு எல்லாமே தெரியணும். வேதம் நம்ம குறித்து சொல்லுது, நீங்கள் ஜெபிக்கிறதே உங்களுக்கு தெரியாதுப்பா, வேண்டிக் கொள்றது ஜெபிக்கிறது தெரியும், ஏற்றபடி வேண்டிக் கொள்ள தெரியாது. ஜெபம் பண்ணலாம் 1 மணி நேரம். ஆனால் ஆவியானவர் எப்படி ஜெபம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிரு வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து உனக்குள்ளர்ந்து அவர் ஜெபிக்க ஜெபிக்க தேவன் உனக்காக வாக்குத்தத்தம் பண்ணி அந்த வார்த்தை ஆவி மண்டலத்தில் இருக்கும் பொழுது நீ ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை அக்கினி பாஷையிலே நீ துதித்து ஸ்தோத்தரித்து பேசி அதிலே நீ பெருகுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். எத்தனை பேர் இது விசுவாசி? ஹல்லேலூயா. இதனால் நம்ம அந்நிய பாஷை ஏதோ ஒரு பக்தி விருத்தி உண்டாகும், உண்மைதான். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ட்ரைனஸ் எல்லாம் நீக்கப்பட வேண்டுமானால், வனாந்தரத்தை போல் காய்ந்திருக்கிற ஏரியாக்கள் சில உண்டல்லவா, அந்த ஏரியாக்கள் எல்லாம் அது ஏதேனை போல காணப்பட வேண்டுமானால் நீ அந்நிய பாஷையில் நிறைந்து ஆவியில் நிறைந்து நீ ஜெபித்தால் அவைகள் எல்லாம் அந்த வனாந்தரம் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாக வாழும். இது கர்த்தருடைய வார்த்தை, அது சொன்னபடியே செய்யும், அது திரும்பி வராது, அது வெறுமையாய் திரும்பி வராது. இன்னொரு வசனத்தை வாசிங்கள், ஏசாயா 52:1 வாசிங்கள். ஏசாயா எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். போதும். எழும்பு எழும்பு வாசிங்க திருப்பி. எலும்பு எலும்பு சீயோனே. போதும். எழும்பு எழும்பு என்னன்னு போட்டிருக்கு? சீயோனே. சீனாயேன்னு போட்டிருக்கா? அப்ப யார சொல்றாரு ஆண்டவரு? நம்மளதான் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டிலே நம்மள சொல்றாரு. எழும்பு எழும்பு சீனாயே சொல்லல. ஏன்னா சீனாயர் தான் உன்னுடைய பலத்தினாலே நான் கொடுத்த அந்த 613 பிரமாணத்தை உன்னால் கை கொள்ள முடியாத மகனே, இப்பொழுது உனக்கு பரிசுத்த ஆவியை நான் ஈவாக கொடுத்திருக்கிறேன். ஆகையால் நான் கொடுத்திருக்கிற அந்த ஆவியை, உனக்குள் நான் வைத்திருக்கிற அந்த ஆவியை நீ அவித்து போடாதே. அவரை கோபமூட்ட, அவர் உன்னோடு கூட என்றென்றைக்கும் வருவார். நான் ஏற்கனவே சொன்னது போல வழி காட்டுவதற்கும் வழி நடத்துவதற்கும் வித்தியாசம் உண்டல்லவா? அப்போ ஆவியானவரை நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் இருப்போமானால், நான் கர்த்தருடைய வசனத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன், உங்களை கரம் பிடித்த தேவன், நான் உதாரணத்துக்கு தான் ஏர்போர்ட் சொன்னேன், உங்களை பரலோகம் வரைக்கும் கடைசி மட்டும் அந்த கடைசி டெஸ்டினேஷன் வரைக்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என்னை கைவிட்டு விட்டாரோ? அல்ல அல்ல, உன்னை கைவிடவில்லை. நீ அவரை துக்கப்படுத்தினால் ஒழிய அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். எது வரைக்கும்? பரலோகம் வரைக்கும். பரிசுத்த ஆவியானவர். ஆறு போய் சேர்கிற இடம் எங்கே என்று பார்த்தோம், கடல். அப்படி போல பரிசுத்த ஆவியானவர் போய் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற இடம் பரலோகம். நடுவிலே அவர் கைவிட மாட்டார். அப்ப நமக்கு அபிஷேகம் வேண்டுமா? நிச்சயமாக நிச்சயமாக வேண்டாம். அப்போ அங்கே பார்க்கிறோம், எழும்பு எழும்பு சீயோனே. சீனாயே என்று சொல்லவில்லை, நம்மை குறித்து தான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர்தான் வசனத்தை எழுது, எழும்பு எழும்பு சீயோனே. இன்னும் அந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டிலே உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 12:22 வாசிங்க. எபிரேயர் 12:22. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும். நீங்களோ எந்த மலையினிடத்திற்கும்? சீயோன் மலையினிடத்திற்கும். சீயோன் மலையினிடத்திற்கும், அதாவது பரிசுத்த ஆவியினிடத்திற்கும். எந்த இடத்திலே? அந்த அப்பர் ரூம் சீயோன் மலையில் இருக்கிறது. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும். ஆமா, பரம எருசலேம். இங்கே சீயோன் என்று சொல்ல அடுத்தது பரம எருசலேம் தான். இப்ப இருக்கிற எருசலேமை சொல்லாண்டு பரம எருசலேம் அவர் கொண்டு போய் சேர்க்கிற இடம். ஆவியானவர் உனக்குள் இருப்பாரானால் உன்னை வழி காட்டுவதற்கல்ல, வழி காட்டினால் நீ போக மாட்டியா, உன்னால் அதை கை கொள்ள முடியாது என்பதை அறிந்து உன்னோடு கூடவே, எப்படி அந்த சகோதரன் ஏர்போர்ட் வரைக்கும் போய் அது கேட்டும்போது ஒரு சந்தோஷம், அப்போ அவர் நன்றி சொல்லும் போது அது அப்படி உள்ளத்திலிருந்து வரும். அப்படி போலவே
உன் உள்ளத்திலிருந்து நன்றி உள்ள இருதயத்தோடு நீ ஆவியானவருக்கு நன்றி செலுத்தத்தக்கதான காரியங்களை அவர் உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டுமானால் நீ ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் அந்நிய பாஷையில் பரியாசம் பண்ணிடுவோம். இவனுக்கு வேற வேலை இல்லை, அல்லது இவருக்கு வேற வேலை இல்லை, எப்போ பார் என்ன பேசுறான் அவருக்கே தெரியாதுன்னு சொல்ல உண்மையிலே தெரியாதுதான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான், அது நமக்கு புரியாது, பக்கத்தில் இருக்க புரியாது, ஏதோ வளர்றதை போல தெரியும். ஒன்றை புரிந்து கொள், நீ ஆவியிலே செபிக்க உன் பக்கத்தில் இருக்கிறவன் பரியாசப்படலாம், உனக்கு அந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பரியாசப்படலாம், ஆனால் ஆவி மண்டலத்திலே தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இதை கொடுப்பேன் என்று சொல்லி இருப்பாரா, அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையிலே அது நிச்சயமாக பலிக்கும். எப்பொழுது பலிக்கும்? நீ ஆவியிலே நிறைந்து செபிக்கும் பொழுது. 120 மேலும் புதிய ஏற்பாட்டிலே 120 பேர் மேலும் ஆவியானவர் வந்து இறங்கினதை பார்க்கிறோம். அங்கே பட்சபாதம் இல்லை, அங்கே கருப்பன் என்றோ சிவப்பன் என்றோ படித்தவன் என்றோ படிக்காதவன் என்றோ சீஷரை குறித்து அப்படிதான் எழுதுது. படிப்பறியாத இவர்கள் அவர்கள் மேலும் ஆண்டவர் இறங்கினார். கொர்நேலிய வீட்டில் அவர்கள் மேலும் இறங்கினார். புறஜாதிகள் அங்கே இறங்கினார். அப்போ அங்கே வித்தியாசமே காணப்படவில்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அதான் பேதுரு முதல்ல பேசுற வார்த்தை தான். தேவன் கொர்நேலிய வீட்டில் போட்டு அவர் தான் பேச. தேவன் பட்சபாதம் எப்படி சொல்றார்? அனுபவத்துல சொல்றார், எங்களுக்கும் கொடுத்தார் உங்களுக்கும் கூட. அப்ப எங்கே பட்சபாதம்? அங்கு நீக்கப்பட்டதல்லவா? கீழ்ப்படுகிற யாவருக்கும், வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும், அவரை துக்கப்படுத்தாத யாவருக்கும் பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம். பரிசுத்த ஆவியின் அவசியமாய் நமக்கு வேண்டும். அந்நிய பாஷை நாம் பேச வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் நாம் அதிலே வாஞ்சை இல்லாதவர்களாக, அதை குறித்து தவறான சிந்தை உள்ளவர்களாக காணப்படுவோமானால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அந்நிய பாஷையின் அக்கினி பாஷையின் அடையாளத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. என் நாவு அதை பேச வேண்டும். இவ்வளவு நாள் நான் வேறு விதமாய் சிந்தித்தேன், அது இன்னாருக்கு தான் தேவை, இவர்களுக்கு தான் தேவை என்று நினைத்திருந்தேன். அப்படி அல்ல என்பதை உம்முடைய வேத வசனத்திலே எனக்கு காண்பித்தீர் ஆண்டவரே. என் மேல் கிருபையாயிரும், எனக்கு தயை பாராட்டும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக இறங்க மாட்டார். நிச்சயமாய் தேவன் உனக்கு இரக்க செய்வார். இப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விட்டார் என்று வைத்து அவர் நடக்கிற 3 கிரிகளை வேகமாக சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது கிரியை, ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விட்டால் அவர் நமக்குள்ளே என்ன நடப்பார் என்கிற 3 லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். போதும். இங்கே பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேலே. இந்த சீனை கொஞ்சம் பாருங்க. பிதாவாகி தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். வார்த்தையாகி குமாரன் எங்கே இருக்கிறார்? பூமியில் இருக்கிறார். இடைப்பட்ட ஆவியானவர் இறங்கி வருகிறார். அப்போ அவர் இறங்கி வந்து நமக்குள்ளே, முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளே என்ன பண்ண, அவர் இறங்கி வந்து கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்கிறார் என்றால், கிறிஸ்துவின் விருப்பங்களை எல்லாம் எங்கே சொல்றாரு? பிதாவின் நாம் வேண்டிக் கொள்ளது இன்னதென்று அறியாத அந்த வேண்டுதல்களை எல்லாம் அவர் பிதாவுக்கு தெரிவிக்கிறார். பிதாவின் சித்தத்தை அவர் இருதயத்திற்குள்ளே அவர் வைக்கிறார். ஆகையினால் தான் இயேசு ஜெபித்த போது எப்படி செய்தார்? பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி எனக்காக கிடை, என் சித்தம் அல்ல. அப்ப பிதாவின் சித்தம். ஆவியானவர் ஒருவனுக்குள்ளே வரும் பொழுது அவர் நடப்பிக்கிற காரியம் என்னவென்றால், முதலாவது பிதாவினுடைய சித்தத்தை நம் இருதயத்திலே வைக்கிறார். நமக்குள்ளே காணப்படுகிற நீண்ட நாட்களாக நாம் ஏங்கி கொண்டிருப்போம் அல்லவா, என்னுடைய வாழ்க்கையில இது ஒன்றுதான் பிரதர் மிச்சமாறு, இது மாத்திரம் எனக்கு சம்பவித்தால் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, அல்லது என்னுடைய மகனுக்கு மகளுக்கு நல்ல ஒரு காரியம் சம்பவிக்கும், என் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் சம்பவிக்கும் என்று நீண்ட நாள் நாம் காத்திருக்கிறோம் அல்லவா. அந்த காத்திருத்தலை பிதாவுக்கு தெரியப்படுத்துகிறார். பிதாவின் சித்தத்தை நம்முடைய இருதயத்திலே ஆவியானவர் வைக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை நம்முடைய சுய பலத்தினால் செய்ய முடியாத அந்த திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை நமக்குள்ளே வைக்கும் போது
ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் எல்லாம் அங்கே அகற்றப்படும். நாம் அறிந்திருக்கிறோம், வெள்ளம் வரும் பொழுது அதற்கு முன்பாக நிற்க ஒருவனாலும் கூட அந்த இயற்கை பேரிடர் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட அதிகமான சேதங்களை உண்டு பண்ணுகிறது எது என்று ஆராய்ச்சியாளர் சொல்றாண்டா, அது என்னது? மழை, வெள்ளம் தான். வெள்ளம் வரும் பொழுது எல்லாம், நம்ம சமீபத்தில் கேரளாவில் பார்த்தோம், பயங்கர நஷ்டம். பார்க்கும் இடங்கள் எல்லாம் தண்ணீர் காடாய் காணப்பட்டது. அப்போ ஒன்றை சொல்ல விரும்ப, ஆவியானவர் கொடுத்து வேதம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கின்ற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்போ நதியினுடைய தன்மை என்னவென்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, ஏதோ இந்த பாவம் என்னை அடிக்கடி என்னை மேற்கொள்கிறது, இதிலே நான் விழுந்து விடுகிறேன், மறுபடியும் மனஸ்தாபப்படுகிறேன், மறுபடியும் நான் விழுந்து விடுகிறேன், இப்படி நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அல்லவா. அது என்ன செய்யும் என்றால், நதியின் தன்மை, அதாவது நதியை பரிசுத்தாவிக்கு ஒப்பிடப்பட்டு சொல்ல, அந்த நதி என்ன பண்ணும்? ஒரு நதி வேகமா நடுவில் ஒரு மரம் என்ன பண்ணும்? புடுங்கி தூர தூக்கி போடும். தூக்கிட்டு என்ன பண்ணும்? தன்னிடத்தில் என்ன இருக்குது அதெல்லாம் நிரப்பிடாதுல. அது குப்பை கூலமாக கூட இருக்கலாம், எது எதிராக இருக்கிறோ அதை புடுங்கி வேரோட போட்டுரும். தன்னிடத்தில் தான் எதை அடித்து கொண்டு வர அதனால அதை நிரப்பிட்டு போயிடும். இதை தான் பரிசுத்தாவியை நமக்குள்ள செய்கிறார். நீண்ட நாட்கள் நான் ஏன் அக்கினி பாஷையிலே பேச வேண்டும், நான் ஏன் ஆவியிலே நிரம்ப வேண்டுமானால், உனக்குள் காலாகாலமாய் வேர் கொண்டு நிற்கிற உன்னுடைய சுய முயற்சியினால் எதிர்த்து பார்த்து தோல்வியுற்ற அந்த காரியத்தை நீக்க, வேரோடு புடுங்கி எரிய வேண்டும் என்றால், நீ ஆவியிலே அக்கினி பாஷையில பேசி செபிக்கும் பொழுது, ஆவியானவர் உனக்குள் இருந்து என்னை விசுவாசி இருதயத்தை ஜீவ தண்ணீர் நதிகள் பாயும் பொழுது அவைகள் எல்லாம் பிடுக்கப்பட்டு போம். உன் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டா. இதான் முதலாவது தேவன் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து செய்கிறது. அப்போ நம்முடைய பிசினஸ் ஆகட்டும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவமாகட்டும், நம்முடைய படிப்பு கடுத்த காரியமாகட்டும், அதிலே ஒரு வளர்ச்சியை நாம் காண வேண்டுமானால் நமக்கு என்ன வேண்டும்? அக்கினி அபிஷேகம். அக்கினி அபிஷேகம் தேவை. என்னை நான் நிமிரக்கூடாதபடி என்னை அடிமைப்படுத்துகிற பாவ காரியங்கள் வேரோடு புடுங்கி எறியப்பட வேண்டுமானால் ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேண்டும். ஆவியானுடைய முதலாவது செய்கிற காரியம் அதுதான். இரண்டாவது ஒரு காரியத்தை செய்கிறார். ரோமர் 15:13 வாசிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். இங்கே பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே, விசுவாசம் ஆவியானவராலே விசுவாசம் வருகிறது என்று பார்க்கிறோம். நாம் அறிந்திருக்கிறோம், ரோமர் 10:17 பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே, கேள்வியினாலே விசுவாசம் வரும். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறதுனாலே விசுவாசம் வரும். ஆனால் அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபிக்கிறதுனாலே அந்த கேட்ட விசுவாசம் என்ன பண்ணும்? பெருகும். நமக்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறது, ஏன் பெருகல? அந்நிய பாஷையில ஜெபிக்கல. வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு, நாம் வருஷம் துவக்கத்தில் ஒரு வார்த்தை கேட்டோம் அல்லவா, வாக்குத்தத்தம் கேட்கிறோம். கேட்கும் போது எப்படி இருந்துச்சு? உற்சாகமா இருந்தது, விசுவாசமா இருந்தது. போக போக குறைந்து போயிற்று அல்லவா. இதுதான், இந்த குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும், அக்கினி பாஷையில ஜெபிக்க வேண்டும். அப்ப ஆவியானவர் வேத வசனத்தை கேட்கிறதுனாலே விசுவாசம் வரும். நல்லா கவனிங்க, விசுவாசம் வரும். அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறதுனாலே உன் விசுவாசம் விருத்தியாகும். கர்த்தருடைய வசனத்தின் மேல் இருக்கிற தாகம் உன்னை விட்டு குறைந்து போகாது. இதுதான் ஆவியானவர் செய்கிற இரண்டாவது காரியம். முதலாவது, உனக்குள் இருக்கிற பாவமான காரியம் வேரோடு பிடுங்கி போட்டு உன் வாழ்க்கையை வேதனின் தோட்டத்தை போல மாற்றுவார். இரண்டாவது, உனக்குள் இருக்கிற அவர் கொடுத்த அந்த விசுவாசத்தை, அவர் வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். நாளுக்கு நாள் அது குன்றி போகாது, நாளுக்கு நாள் அது இன்க்ரீஸ் ஆகும். இரண்டாவது செய்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லு. தீத்து 3:5 வாசிங்க. வாசித்து முடிக்கலாம். ரட்சியாமல் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல், இந்த ரினியூ பண்றது, எவைகள் எல்லாம் நம்
ரினியூ பண்ண வேண்டும். புதிய சிந்தை, புதிய நிலைக்கு, அடுத்த நிலைக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த நிலையை பார்க்கலும் உன்னை தேவன் அடுத்த நிலைக்கு கொண்டு போக விரும்புகிறார் என்று சொன்னேனല്ലോ, அந்த நிலைக்கு. இப்பொழுது இருக்கிற பிசினஸ் நிலைமையை பார்க்கலாம், இப்பொழுது இருக்கிற படிப்பின் காரியத்தை பார்க்கலாம், இப்பொழுது காண்கிற மார்க்கை பார்க்கலாம், அல்லது இப்பொழுது இருக்கிற வேலையின் தரத்தை பார்க்கலாம். இன்னும் அடுத்த லெவல், புதிய சிந்தை, ரினியூ இன் அவர் ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி வரும்பொழுது இது நமக்குள்ளே மூன்றாவது காரியமாக, அடுத்த காரியமாக ஆண்டவர் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா என்று பார்க்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உன்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, உன்னுடைய முயற்சினால் அல்ல. சீனாய் மலையிலே 613 பிரமாணங்களை பெற்று முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து அதிலே தோல்வியுற்ற ஜனத்தை பார்த்து, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இதை பார்க்கல இன்னும் ஆவியானவரை குறித்து நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள அவசியம் இருக்கு. எப்படி கேட்க வேண்டும் என்று முதலாவது பார்த்தோம். அவர் நமக்குள் நடக்கிற கிரியை நாம் பார்த்தோம். அப்போ ஒன்றை நாம் கன்க்ளூஷன் என்னவென்றால், ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு தேவை, அந்நிய பாஷை எனக்கு தேவை. நான் மறுபடி சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நீங்கள் ஆவியானவரை குறித்தும் அந்நிய பாஷை குறித்தும் வேறு சிந்தையாயிருந்தால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை அக்கினி நாவினாலே அபிஷேகம் பண்ணுவாராக. ஆமென்.